ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ ரேண்டம் vlog. த டிவைன் ஃபுட்ஸ் வெப்சைட்லேருந்து 3 ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. என்னோட ஃபேவரட் ஃபில்டர் காஃபி மோர் தென் 1 இயராக பர்ச்சேஸ் பண்ணுறேன். காலையில் காஃபி இல்லாமல் இப்போ நாளே விடிய மாட்டேங்குது. இதில் 0% சிக்கரின்றனால மோஸ்ட்லி எல்லா மந்த்தும் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பேக் வாங்குவேன். 400 கிராம் பேக்கு. ஸோ உள்ள 2 பவுச்சஸ் இருக்கும், 200 கிராம் 200 கிராம்ட்டு. இந்த காஃபிக்கு நான் இப்போ அடிக்டட். என்னன்னா இது ஃப்ரெஷ்ஷா ரோஸ்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. நம்ம ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமா செய்றாங்க போல இருக்கு. அதனால எனக்கு ரிசீவ் ஆறதுக்கு எப்பவுமே 7 to 10 டேஸ் ஆகுது. ஸோ அத வந்து இந்த சின்ன கண்டெய்னர்ல வந்து ஃபில் பண்ணி வச்சுப்பேன். ஸோ 200 கிராம் ஆர்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு சின்ன கண்டெய்னர் வரும். 400 கிராம்னா பெரிய பேக் வரும். 400 கிராம் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பணமும் மிச்சமாகுது. ஸோ அது வேணா செக் பண்ணி பாருங்க. நான் காலையில வந்து ஃபில்டர் காஃபி போட்டு காட்டுறேன். இப்ப ஈவினிங் வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன். இந்த மிராக்கிள் மில்க் வந்து லாஸ்ட் மந்த் நான் பர்ச்சேஸ் பண்ணி டெய்லி சாயந்தரம் இது வந்து குடிச்சேன். சூப்பர் எஃபெக்டிவா இருக்கு. ஆக்சுவலா நம்மள மாதிரியான லேடீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறமா, குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமா, நம்ம தொடர்ந்து வேலை செய்யும்போது ஆப்வியஸா வீக்கா ஃபீல் பண்ணுவோம். நமக்கு தகுந்த மாதிரியான ஃபுட் எடுக்கணும். நமக்காக தனியா ஒரு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியறதில்ல. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு நல்ல ஒரு எனர்ஜி ட்ரிங்க் வேணும்னா, நான் நிஜமா இத வந்து சஜெஸ்ட் பண்ணுவேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து முக்கியமா முருங்கைக்கீரை இருக்கு. டயாபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. அப்புறம் வல்லாரக்கீரை. இந்த 2 கீரையும் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இதெல்லாம் குடுத்ததுனால, ஹாட் மில்க்ல வந்து ஜஸ்ட் 1 1/2 டீஸ்பூன் சேர்த்து நீங்க இத அப்படியே குடிக்கலாம். நான் சுகர்லெஸ்ஸா இப்ப குடிக்க பழகிட்டேன். சப்போஸ் அது கஷ்டமா இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து, இத நீங்க காலையிலயும் எடுக்கலாம், ஈவினிங்கும் எடுக்கலாம். நாள் ஃபுல்லா டயர்ட் ஆகாம வேலை செய்யறதுக்கு இது நல்லா இருக்கு. இதுல இவங்க குடுத்திருக்கிற 6 இன்கிரியன்ட்ஸ்ல முக்கியமா 4 பார்த்தீங்கன்னா, ஹைபிஸ்கஸ் அதாவது செம்பருத்தி பூ, அப்புறம் வந்து வல்லாரக்கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை. இது 4ம் சேர்த்து இந்த ட்ரிங்க் தயாரிச்சிருக்காங்க. ஸோ பிளட்ல பார்த்தீங்கன்னா, ஹீமோகுளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் நீங்க அனீமிக்கா இருக்கீங்கன்னா, இத தாராளமா எடுக்கலாம். பிரெக்னன்சிக்குலாம் பிளான் பண்றீங்கன்னா, இது ஒரு பெஸ்ட் ட்ரிங்க். கூட வந்து பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இருக்கிறனால நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்குது. வெயிட் கெயின்லாம் ஆகாது. அது சான்ஸ் இல்ல. ஏன்னா பாதாம், பிஸ்தா அளவு கம்மியா இருக்கு. குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. தி டிவைன் ஃபுட் வெப்சைட்ல நான் பர்ச்சேஸ் பண்ணல பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ்ல இந்த மிராக்கிள் மில்க் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. கருப்பு கவினி அரிசி வச்சு ஒரு கஞ்சி மிக்ஸ், ராஜா ரைஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நெறைய விளாக்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. என் தங்கச்சி குழந்தைக்கு, என் தம்பி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்ல இருந்து தான் இந்த மாதிரி கஞ்சி பவுடர்லாம் வாங்கிட்டு இருக்கேன். அங்க ஊருக்கு இது நான் அனுப்பும்போது அங்க ரொம்ப பெரிய டிமாண்டா இருக்கு. ஏன்னா 4 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இங்க இருக்கிற வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். இல்ல அவங்க கேட்டாங்கன்னா ஆர்டர் போட்டுட்டு அங்க அனுப்பிச்சிருவேன். அங்க சப்போஸ் நீங்க வந்து மதர் ஃபீட் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, இல்ல ஸ்டாப் பண்ண போறீங்க, குழந்தைங்களுக்கு வந்து சாலிட் ஃபுட் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறீங்கன்னா, இந்த வெப்சைட்ல குழந்தைங்களுக்கான நெறைய ஹெல்த் ட்ரிங்க் மிக்ஸஸ் வந்து இருக்கு. ராகி கஞ்சி மிக்ஸு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு ஏபிசி ட்ரிங்க் அதுவும் சூப்பரா இருக்கும். ஸோ கருப்பு கவுனி அரிசி மிக்ஸ் வந்து நம்ம சப்பாத்தி மாவு கூட பெசஞ்சு சப்பாத்தியாவும் செய்யலாம், பூரி செய்யும்போது சேர்த்துக்கலாம், தோசை கூட சேர்த்து தோசையாவும் ஊத்தலாம். இதெல்லாம் ஆப்ஷன்ஸா அதுல குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கஞ்சியா இத குடுக்கணும் அப்டின்னா, கருப்பு கவுனி அரிசிலயும் ஏகப்பட்ட சத்து இருக்கு. ஸோ இதுல வந்து நெறைய மினரல்ஸ் இருக்கு. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. போன் வளர்ச்சிக்கு இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்து குடுக்கும். ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து காய்ச்சி ஆற வச்ச பால்ல 1 கப்பு பால் எடுக்கிறீங்கன்னா, 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து ஹீட் பண்ணுங்க. கொஞ்சம் அடி கனமான பாத்திரத்துல ஹீட் பண்ணுங்க. ஃப்ளேம் வந்து சிம்ல வச்சுக்கோங்க ஒன்ஸ் கொதிச்ச உடனே. நல்லா கலக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது சீக்கிரமா வெந்துருது. 1 நிமிஷத்துக்கு விட கம்மி டைம்லயே பார்த்தீங்கன்னா, நல்லா குக் ஆயிட்டு ஒரு மாரி செமி சாலிட் கன்சிஸ்டன்சில வர ஆரம்பிக்கும். இந்த செர்லாக் எல்லாம் செய்வோம் இல்லையா? சாரி, இந்த செர்லாக்ன்ற வேர்ட் யூஸ் பண்றதுக்கு சாரி. ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ அப்போ வந்து நீங்க ஆஃப் பண்ணிடலாம். இப்படியே கூட குடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. உப்பு சேர்த்து குடுக்கலாம். இல்ல அ க வ இந்த மாரி ஸ்வீட்னஸ் விரும்புற குழந்தையா இருந்தா, ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து நீங்க வந்து இத தாராளமா குடுக்கலாம்.
ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, எங்க வீட்லயே தம்பிக்கும் சரி, தங்கச்சிக்கும் சரி 2 குழந்தைங்க. ஸோ அவங்கனால இந்த மாரி ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீயான ஒரு ஹெல்த் மிக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ண டைமே இருக்கிறதில்ல. மோஸ்ட்லி அவங்க என்கிட்ட தான் கேட்குறாங்க. இந்த மாரி டிவைன் ஃபுட்ஸ் வெப்சைட்ல இருந்து ஏதாவது ப்ராடக்ட் நல்லா இருந்தா பர்ச்சேஸ் பண்ணி குடு அந்த மாரி கேட்குறாங்க. நான் வந்து மோஸ்ட்லி அவங்களுக்கு சென்ட் பண்ணிருவேன். ஸோ இது வந்து என் தங்கச்சி குழந்தைக்காக நான் எடுத்தது. வீடியோக்காக டெமோவும் பண்ணி காட்டிட்டேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷூட் பண்ணது. ஃபில்டர் காஃபி வந்து இது பார்த்தீங்கன்னா, இந்த காஃபி பவுடர் இன்ஸ்டன்ட் கிடையாது. ஃபில்டர்ல மட்டும் தான் இது வந்து டிகாஷன் இறக்கி போடுற மாரியான ஃபில்டர் காஃபி. 0% சிக்கரி இருக்கிறனால நமக்கு வந்து 2 வேள காஃபி எடுத்தா கூட ஒண்ணும் பெருசா பித்தம் அந்த மாரிலாம் ஆகுறதில்ல. ஸோ நான் வந்து காஃபி மேக்கர்ல காஃபி போட்டுருக்கேன். சப்போஸ் காஃபி மேக்கர் இல்லன்னா, உங்ககிட்ட நார்மலான ஃபில்டர் இருந்துச்சுன்னா, அதிலேயே வந்து டிகாஷன் இறக்கலாம். எக்ஸாக்ட்டா 2 ஸ்பூன் ஆட் பண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து நீங்க ஃபில்டர்ல ஊத்துனீங்கன்னா, நல்ல திக்கான டிகாஷன் கிடைக்கும். அந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஒரு சிலர் பிளாக் காஃபி கூட குடிப்பாங்க. இப்ப நான் மோஸ்ட்லி ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் சுகர்லெஸ்ஸா எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். நான் டயாபெட்டிக்லாம் இல்ல. இருந்தாலும் சேஃபர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கஞ்சி வடிச்ச சாதம், அதுக்கப்புறமா ஒயிட் சுகர் அவாய்ட் பண்றது, மைதா அவாய்ட் பண்றது, இந்த மாரிலாம் போயிட்டுருக்கேன். இப்போ நீங்க வீடியோல பார்த்த ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்டின்னா, எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் குடுத்துருப்பேன். பின்டு கமெண்ட்லயும் குடுத்துருப்பேன். என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அடுத்ததா நம்ம மறுபடியும் புது வீட்டுக்குள்ள போறோம். புது வீடு கிரகப்பிரவேசம், புது வீட்டோட ஹோம் டூர் எல்லாமே பார்த்திருப்பீங்க. ஐ மீன் என் தம்பி வீட்டோட கிரகப்பிரவேசம், என் தம்பி வீட்டோட ஹோம் டூர். நெறைய பேரு மறுபடியும் கோயம்புத்தூர் வீட்டோட ஹோம் டூர் கேட்டுட்டே இருக்கீங்க. நான் லாஸ்ட்டா கோயம்புத்தூர் வீடு பத்தி குடுத்த அப்டேட்லயே கிளியரா சொல்லியிருந்தேன். அது வந்து ஒரு கான்ட்ராக்ட்ல கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னீஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்றதுக்காக நாங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணி விட்டாச்சு. அங்க நெறைய பேர் ஸ்டே பண்ணி இருக்காங்க. அதுல போயிட்டு நான் எப்படி ஹோம் டூர் ஷூட் பண்ண முடியும்னு எனக்கே புரியல. பட் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ சப்போஸ் அவங்க வந்து இப்போதைக்கு 6 மந்த்ஸ் கான்ட்ராக்ட்ல வந்திருக்காங்க. அவங்க வெக்கேட் பண்ணி போனதுக்கு அப்புறமா தான் நான் அங்கே போயி வீடியோலாம் பண்ண முடியும். புரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நான் வேணுனேலாம் கோயம்புத்தூர் ஹோம் டூர் போடாமலாம் இல்ல. என்னோட சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. ஸோ இப்ப புது வீட்ல வந்த கிஃப்ட் ஓப்பனிங் வீடியோவ நான் சூப்பரா ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சுட்டு கிஃப்ட் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சோம். அங்க பார்த்தீங்கன்னா, குட்டீஸோட அளவு வந்து ஒரு 5, 6 பேர் அந்த வீட்டுக்குள்ள இருந்தாங்க. ஒரு யூடியூபரா சூப்பரான ஒரு கிஃப்ட் ஓப்பனிங் வீடியோவ என்ன பண்ணவே விடல. மோஸ்ட்லி கிஃப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பெருமாள் ஃப்ரேம் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட் கேரளாலருந்து வந்திருந்தாங்க. அவங்க குடுத்தது. அந்த ஃப்ரேம் வந்து கம்ப்ளீட்லி கோல்ட் அப்படின்றத எனக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் சொன்னாங்க. சூப்பரா இருந்தது. அப்புறம் விநாயகர் ஃப்ரேம்லாம் நெறைய வந்திருந்துச்சு. அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்தி வேற. இந்த மாரி ஹவுஸ் வார்மிங் ஃபங்ஷனுக்கு மோஸ்ட்லி கிஃப்ட்டா வர்றது பார்த்தீங்கன்னா, டெக்கர் ஐட்டம்ஸ் தான் நெறைய வரும். இந்த விநாயகர் ஃப்ரேம் வந்து நல்லா பெரிய சைஸ். இதுவும் சூப்பரா இருந்தது. ஸோ கிஃப்ட் ஓப்பனிங் நீங்க பார்த்துட்டு இருக்கும்போதே நான் இன்னொரு விஷயம் வந்து சொல்ல விரும்புறேன். ரீசென்ட்டா ஒரு சில பேர் வந்து எனக்கு மெயில்ல ரிக்வெஸ்ட் பண்ற விஷயம் என்னன்னா, ஹோம் மேக்கரா ரொம்ப வருஷமா இருந்துட்டு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்னால மோட்டிவேட் ஆயிட்டு ஐ மீன் வீடியோஸ்லாம் பார்த்து மோட்டிவேட் ஆயி ஜாப் அப்ளை பண்ணி ஜாப் கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. நெறைய என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ ரொம்ப ஹேப்பியா இருந்தது. பட் அவங்க மென்ஷன் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேடம் ரொம்ப வருஷமா ஹோம் மேக்கரா இருந்துட்டு, திடீர்னு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டு, சுத்தமா மேனேஜ் பண்ணவே முடியல. உங்க வீடியோஸ் எல்லாம் அவ்ளோ சூப்பரா இருக்கு. நீங்க மேனேஜ் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஆசையா இருக்கு. பட் எங்கனால முடியல. நாங்க எங்க மிஸ்டேக் பண்றோம்னே தெரியல. எங்களுக்கு வந்து கொஞ்சம் கைட் பண்ணி எங்களுக்கு வந்து இன்னும் மோட்டிவேட்டிங்கா வீடியோ குடுங்கன்னு சொல்லி மெயில்ஸ் ரிசீவ் பண்ணியிருந்தேன். இந்த மெயில் வந்து எனக்கு ஒரு 2 மந்த்ஸ் இருக்கும். பட் நான் ரொம்ப பிஸியா இருந்தனால என்னால அதுக்கான வீடியோவ டெடிகேட்டடா போஸ்ட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம இப்போ வீட்ல இருந்தே சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாஸ் பத்தியும் கேட்டுட்டே இருக்கீங்க. நானும் நெறைய வீடியோஸ் குடுத்துருக்கேன். ஆனா உண்மையாவே இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல வீட்ல இருந்தே அவ்ளோ சூப்பரா சம்பாதிக்கிறாங்க. ஆனா அந்த சம்பாதிக்கிறதும் யுனிக்கான ப்ராடக்ட்ஸ் அவங்கவங்க திறமைய வச்சு அவங்களே ஓனா மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட்டுக்கு தான் வந்து டிமாண்ட் இருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா உங்களுக்கு சொல்றேன். இப்போ நவராத்திரி வருது பார்த்தீங்களா? நவராத்திரிக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் ஹேம்பர் மட்டுமே இப்போ ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இன்ஸ்டால, Facebookல, சோசியல் மீடியா பேஜஸ்ல வந்து ஜஸ்ட் ஒரு போஸ்ட் போட்டே ஆர்டர் எடுக்குறாங்க. இது வந்து பிராக்டிகலா ஒருத்தங்க சக்சஸ் ஆயிருந்தாங்க. எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா,
ஒரு மேரேஜுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ஜஸ்ட் ஒரு மஞ்ச பை நம்ம தாம்பூலம் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மஞ்ச பையில அந்த ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆக போகுது, அந்த ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டோட ஃபோட்டோவையும் போட்டு அவங்க நேம் போட்டு இந்த மாதிரி இந்த டேட்டு அந்த மாதிரி போட்டு ஒரு பிரிண்ட் பண்ண பை வந்து அவங்க சைட்லேருந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. வந்த எல்லாருக்கும் அதில் தாம்பூலம் போட்டு கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அவ்வளோ ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த ஒரு பிரிண்ட் போடுற வேலை கூட வந்து இப்போ கிடைக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து என்ன ஃபெஸ்டிவல், அப்போ வந்து என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி இப்போ நிறைய பேர் சூப்பராக சம்பாதிக்கிறாங்க. என் தங்கச்சி குழந்தையோட மேக்கப் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் நான். ஸோ நாங்கள் கன்னடத்தில் பேசுவோம். ஏன்னா எங்களோட மதர் டங் கன்னடம். ஷார்ட்ஸ் வீடியோ வந்து கிட்ஸுக்கானது அப்படின்றனால அது கமெண்ட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா டெடிகேட்டடாக இந்த வேலை சம்பந்தப்பட்ட ஒரு Q&A வீடியோ போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி ரொம்ப வருஷம் ஹோம் மேக்கராக இருந்துட்டு திடீர்னு வேலைக்கு போனோன்னே எப்படி மேனேஜ் பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஒரு ஹோம் மேக்கரா எப்படி சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம், சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஒரு Q&A வீடியோவா டெடிகேட்டடா கொடுத்தா மேபி நிறைய பேத்துக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ உங்களோட கொஷின்ஸ் வந்து ஜாப் சம்பந்தப்பட்டது எதுவா இருந்தாலும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு Q&A வீடியோ கொடுக்குறேன். நிறைய பேர் ஃபினான்ஷியலா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, கைட் பண்ண ஆள் இல்லை, வேலையில ஜாயின் பண்ண அப்புறம் ரொம்ப வந்து மேனேஜ் பண்றதுக்கும் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய ஃபேஸ் பண்றீங்க, ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய ஃபேஸ் பண்றீங்க. ஸோ அதுக்காக ஒரு Q&A வீடியோ கொடுக்கலான் இருக்கேன். ஸோ ஜாப் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இல்லை நான் கம்யூனிட்டி போஸ்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன், அதில் கூட நீங்க கேட்கலாம். மேபி அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இந்த வீடியோல அதை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஜஸ்ட் இன்னொரு மெயின் ஐடியாவா நான் சொல்றது, இந்த நவராத்திரி டைம்க்கே நீங்க யோசிக்கலாம். சின்ன சின்ன கிஃப்ட் ஹேம்பர்ஸ் வந்து நீங்களே யூனிக்கான ஐடியாஸ், அதாவது கைவினை பொருட்கள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி செஞ்சு சோஷியல் மீடியா பேஜஸ்ல அப்லோட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நீங்க வந்து ஷேர் பண்ணும்போது என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ நான் பார்த்த வரைக்கும் நம்ம கையால தயாரிக்கிற பொருட்களுக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்கு. ஃபுட் ப்ராடக்ட் ஆகட்டும், என்ன மாதிரி ஒரு ப்ராடக்டா இருந்தாலுமே ஓன் மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு. அதுல உங்க ஸ்கில் இருக்கணும், அதுல ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கணும். எல்லாரும் பண்றத நாமளும் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியாது. 10ஓட 11ஆ போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் இருந்துச்சுன்னா அது அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டெவலப் பண்ணி வீட்டில இருந்தே சூப்பரா சம்பாதிக்கலாம். நிஜமாவே சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நான் ப்ராக்டிக்கலா பார்த்த ஒரு ஐடியாவை தான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ என் தங்கச்சி குழந்தை பேரு ஹேமகுட்டி, ஹேமா, நாங்க ஹேமகுட்டின்னு கூப்பிடுவோம். என்கிட்ட இருந்து சூப்பரா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டா. இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.